ஃப்ரெண்ட்ஸ், முதலமைச்சராக வந்ததுமே நம்ம அன்னை விஜய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர் வெள்ளை அறிக்கை சப்மிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். வரலாற்றிலே முதல் முறையாக ஃப்ரெண்ட்ஸ் முதலமைச்சர் ஒருத்தர் வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ண போறார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பரப்பியிருக்காங்க. நல்லா கேட்டுருவேன். ஒவ்வொரு முறையுமே இந்த இருக்குல்லையா, இதெல்லாம் 2021 பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்தப்ப சப்மிட் பண்ண வெள்ளை அறிக்கை, அப்ப வெளியிட்ட வெள்ளை அறிக்கை. ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு முறை வரும்போது சரி நிச்சயமாக வெள்ளை அறிக்கை வெளியிடுவார். இது ஒவ்வொரு எந்த அரசு எவன் வந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் வெள்ளை அறிக்கை வெளியிடுறது அவசியம். அது ஒரு மரபாவே இருக்கு. அந்த மரபு என்ன அப்படின்னா, நான் வரும்போது கஜானா இந்த நிலைமையில இருந்துச்சு சொல்லுவாங்க. இவர் வந்து தான் சொல்றான்னு ஆன்லைன்ல பரப்புறாங்க எல்லாரும். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் பரப்பிடுறாங்க. இதுதான் நான் சொல்றேன் இந்த பசங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனையே. அதாவது பொய் 100 இல்ல 200 பரப்புறான், இல்ல 2000 பரப்புறானுங்க இந்த ரூட் மீடியா வச்சு. அந்த 2000த்துல ஒரு 20 பிக்கப் ஆனா கூட நீங்களே சந்தோஷம் தான். அப்ப இது பொய்ன்றதை சொல்றோம் இல்லையா, அந்த பொய்ன்றதை கேட்கிற அறிவு கூட கிடையாது. ஏன்னா ரசிகர் மனப்பான்மை, எதை வேணாலும் பரப்புவோம் அப்படின்னு பரப்பியிருக்காங்க. இந்த தேர்தலை இந்த மாதிரி போய் முடிஞ்சிச்சு. அதாவது அரசியலும் தெரியாம, வரலாறும் தெரியாம, மாற்றும் தெரியாம, பொருளாதாரம் தெரியாம, நாட்டுடைய நிதி விவகாரம் தெரியாம, அதோடைய கட்டமைப்பு தெரியாத ஒரு கும்பல் திடீர்னு அரசியல் பேச சொல்லிட்டு சின்ன குழந்தைகளை தூண்டி விட்டு அதை வச்சு அரசியல் வந்துட்டாங்க. இது வெள்ளை அறிக்கைன்றது இவர் தான் ஃபர்ஸ்ட் வெளியிடுறாராம். இதை பரப்புறாங்க, இதை நம்பி பரப்பவும் செய்யறானுங்க. ஐயோ இருக்கு அண்ணன் 5 வருஷத்துக்கு இவங்களை கட்டிக்கிட்டு மாறு அடிக்கிறது பெரிய கஷ்டம். எனவே இது முதல் முறை அல்ல. மூன்றாவது என்ன அப்படின்னா, இவன் யாரு, இந்த அரசுக்கு இந்த ஆளுக்கு என்ன சம்பந்தம், இந்த ஆளுக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்க ஒரே சம்பந்தம் 15 லட்சம் குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்தது. லாட்டரி விற்கின்ற போலி லாட்டரி 1996 2001 வரைக்கும் வித்து தள்ளினது. இவருக்கு இங்க என்ன வேலை, மொத்த வரிசையில் வந்து உட்கார வைக்கிறாங்க. எதுக்கு உட்கார வைக்கிறாரு? லாட்டரி திரும்ப கொண்டு வரதுனா இவங்க போட்ட முதலீடு யாரு தெரியுமா, விஜய்க்கு முதலீடு பண்ணதே மார்ட்டின் தான். நம்ம முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். மார்ட்டின் எல்லா பக்கத்தும் அனுப்புனா கூட இந்த கட்சிக்கு தான் மெயினா முதலீடு பண்ணாரு. யாரு? ஆதரவு வச்சு இந்த முதலீடு பண்ணிட்டாரா. இப்போ வந்து மார்ட்டின் வந்து ஒன்னு லாட்டரி ஆரம்பிப்பாரு, கண்டிப்பா ஆரம்பிச்சா வச்சுக்க கெட்ட பேர் விட்டுருக்காட்டி இவங்க மாற்று வழி ஒன்று வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த சாராயம் இருக்குல்ல, எது லிக்கரு, எல்லா டாஸ்மாக் கடையிலும் என்ன சப்ளை போன்றதை நிர்ணயம் பண்றதே மார்ட்டின் மாஃபியா தான். அதுக்கு தான் அவர் முதல் சேர்ல இருந்து உட்கார்றாரு. 2000-3000 கோடி இந்த அரசுக்காக செலவு பண்ணியிருக்காரு. அதை எடுக்காம விட மாட்டாங்க. இல்லைன்னு சொல்லு பார்ப்போம் உங்க விஜய். எதுக்கு இந்த ஆளுக்கு முதல் வரிசையில் உட்கார வைக்கிறேன்? தப்புனா தப்புன்னு சொல்லணும். தப்புன்னு சொல்றவன் தான் நியாயமானவன், அவன் தான் மாற்று. நீனு உட்காந்து சிங்குன்னு உன்னுடைய தலைவருக்காக ரசிகர் மனப்பான்மையில் அடிச்சுன்னு வச்சுக்கவே, அது பேர் மாற்று கிடையாது. அது பேர் எந்த மாற்றமும் கிடையாது. நாளைக்கு என்ன ஊழலும் பண்ணிட்டு நான் பண்ணலைன்னு வச்சுக்கவே, நீ வந்து ஊர்ல வந்து எங்க தலைவன் பண்ணலையே அப்படின்னு பேசி வச்சுக்கவே, பைத்தியங்களை கூப்பிட்டு வச்சு ஆட்சி பண்றது அர்த்தம். என்ன சொன்னாலும் புரியல. எதுக்கு இவன் ஃபர்ஸ்ட் இடத்துல உட்கார வைக்கிறீங்க? எதுக்குமே ஸ்டாலின்ல ஃபர்ஸ்ட் இடத்துல உட்கார்ந்தா இதே தான். யாரு? இந்த ஆதவர்ஜனா, அவன் பேர் ஆதவர்ஜனா செந்தில் நினைக்கிறேன். ஆதவர்ஜனா இந்த மாற்றி உட்கார்க்காங்களா, அதே மாதிரி இந்த வந்து உட்காந்துட்டாங்க. இதுக்கு என்னடா மாற்று? இதுல என்ன மாற்று? 90கள் 2000ங்கள்ல திமுக உட்கார்ந்துருந்தாங்க, மக்கள் நாசம் பண்ணானுங்க. இப்ப வந்து இதை நாசம் பண்ண போறானுங்க. இது என்னடா மாற்று சொல்லுங்க, என்ன மாற்று பார்ப்போம். விஜய் முதல் வரிசையில் உட்கார வைக்கணும்னா தன்னை யாரும் கேட்க முடியாது, ரூட் மாஃபியா இருக்கு, எதை வேணா பரப்போம். கரெக்டா? இவர் யாரும் கேட்க முடியாத நிலைமையில உட்காந்துட்டோம் அப்படின்ற மனநிலை. இந்த மண்டை கடமை இருக்கு, அந்த மண்டை கடக்க வந்துட்டீங்க. அதனால மாற்றி கூப்பிட்டு முதல் வரிசையில் உட்கார வைக்கிறேன். எவ்வளவு திமிரு இருந்தா